வாய்ப்பு நல்ல ஒரு ஆளு, நல்ல ஒரு ஆத்மி. வாய்ப்புடுங்கண்ணே. நன்றி. பாரதியாரை பற்றி பேசினாரு பாருங்க உங்க மறக்கவே முடியாது. யாருமே பேசல அப்படில்ல. நன்றி மகிழ்ச்சி. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தானே. எவ்வளோ பேருக்கு விழிப்புணர்வு, அதுக்காக ஓட்டு போடலாம். நன்றி. தண்ணி தான் சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல படம் வந்தா பரவாயில்ல. ஏன் வெயிலில் ஆரம்பிக்கிறீங்க? சாயந்தரம் பகலில் வச்சுக்காங்க. இல்லை இப்போயும் காலம் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. 1:30 மணிக்கு பார்த்தா இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க. இல்லை அவரை நினச்சேன் வெயிலில் போகிறீங்களே. நேற்று வெயிட் பண்ண தாக்கல்ண்ணே. 1:30 மணிக்கு இங்கேருந்து இது பண்ணி போனீங்கல்ல? ஆமாம் வெயிட் பண்ண தாக்கல். இன்னும் காலைல போக மாட்டேன், காலைல தேட்டர் எழுத மாட்டேங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சரி பரவாயில்ல பார்த்துரும் விட்டு. தண்ணி ஏதாவது குடிக்கலாம்? பரவாயில்ல. நன்றி. நல்லா செய்யுங்க. அவ்வளோதான். வணக்கம்மா, நாம் தமிழர் கட்சி வர்றோம்மா. அந்த வேட்பாளர் விவசாய சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றி போடுங்க. நீங்கள் மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். இலைக்கும் சொல்லி ஆமாம், இரட்டலைக்கும் சூழ்நிலைக்கு போட்டிங்கன்னா இது மாறாது. இப்போ உள்ள சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி தானே இருக்கும். மாற்றி போடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு போடுங்க. நன்றிம்மா. வணக்கண்ணே. வணக்கம். நாம் தமிழர் கட்சி வரணும் அந்த வேட்பாளர். நல்லா தெரியும். சரிண்ணே. வாய்ப்பு கொடுங்கண்ணே. கண்டிப்பாக. வணக்கம்மா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்மா. விவசாய சின்னம்மா ஒரு மாற்றி போடுங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நாம் தமிழர் கட்சியும் வர்றம்மா. நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம் நம்ம சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு மாற்றி போடுங்க. நீங்கள் மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். விவசாயத்தை போடுங்க. நன்றிங்கம்மா. மாற்றி போடுங்க, வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றி. சின்ன விவசாய சின்னம் வாய்ப்பு கொடுங்க, மாற்றி போடுங்கம்மா. கட்டளையே போட்டுட்டு இருக்காதீங்க அக்கா. மாற்றி போடுங்க. பண்ணிட்டு சொல்லுங்க. வாய்ப்பு கொடுங்க அக்கா. நாம் தமிழர் கட்சி வர்றேன் அந்த வேட்பாளர். விவசாய சின்னம் சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றி போடுங்க. நீங்கள் போடுங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் வர்றோம். நான் தான் வேட்பாளர். ஒரு சின்ன விவசாய சின்னம். முதல்ல மாற்றி போடுங்கய்யா. நீ மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். திரும்ப தலைக்கு சொல்லிங்க போட்டால் இது மாறாது. இதில் மாற்றி போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. படித்து பாருங்கள். பரவாயில்லைங்க படிங்க. பரவாயில்லைங்க படிங்க. ஒன்றும் வீணாக போடல இது ஒன்றும். ஐயா படித்து பாருங்கள். சரி. நன்றி. நாம் தமிழர் கட்சியும் வர்றேன் அந்த வேட்பாளர். விவசாய சின்னம் சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை மாற்றி போடுங்கண்ணே. படிச்சு பாருங்கண்ணே. மாற்றி போடுங்கண்ணே. நாம் தமிழர் கட்சி வர்றீங்க அந்த வேட்பாளர். நம்ம சின்ன விவசாய சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதில் மாற்றி போடுங்க. மாற்றி போட்டால் மாறும். நன்றிங்க. இங்கே ஒரு உணவகம் இருக்குது, அண்ணாமலையான உணவகம் இருக்குது. அந்த உணவகத்துக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறப்ப ஏதாவது கொண்டாந்து வைங்க என்னன்னு சொல்கிறது இல்லை. என்ன இருக்குன்னு கேட்போம். புரோட்டா இருக்கா, சூடாக இருக்கா அப்படின்னு கேட்போம். இட்லி இருக்கு, இட்லின்னா என்ன தொட்டுக்க இருக்கு அப்படின்னு கேட்போம். தோசைன்னா என்ன தோசை, பொடி தோசையா, கல் தோசையா, ஊத்தப்பமா, இல்லை நைஸ் தோசையா கேட்போம். ஏதாவது ஒன்று கொண்டாந்து வைங்கன்னு சொல்கிறது இல்லை. துணி எடுக்க போகிறோம், இந்த ஜவுளின்னு இருக்குது. எடுக்க போகிறப்ப ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. பார்த்து தேர்வு பண்ணுவோம். மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்குறப்ப தக்காளியை அப்படியே அழுத்து வர்றது இல்லை. தக்காளி அழுகி போயிருக்கா, நல்லா இருக்கா பதம் பார்த்து வாங்குவோம். வெண்டைக்கான அது முத்தி போனதா அப்படின்னு பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். மீன் வாங்குறோமா, பழைய மீனா நல்ல மீனான்னு பார்ப்போம். கறி, ஆட்டுக்கறி வாங்குறோமா, அது இளமாட்டு கறியா இல்லை முத்திரை கறியா எல்லாத்தையும் பார்ப்போம். இப்படி ஒரு பொருளை வாங்குற போது, ஒரு நாள் 2 நாள் பயன்படுத்தக்கூடிய பொருளை வாங்குற போது அவ்வளவு ஆய்ந்து சரியா தப்பான்னு யோசிச்சு பொருட்களை வாங்கக்கூடிய நீங்கள் 5 ஆண்டுகள வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கையை செலுத்துறப்ப மட்டும் கண்மூடித்தனமா ரெட்டலைக்கு உதயசனுக்கு ஏன் போடுறீங்க? ஒரே ஒரு முறை மனசாட்சியோடு உங்கள் சார்பு நிலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மனசாட்சியோடு சிந்தியுங்கள். ஓஎஸ் முனியன் மக்களுக்கு உண்டு என்றால் ஓடோடி வருவாரா? அப்பழுக்கட்டு நிற்பாரா? மக்களுக்காக உழைப்பாரா? தொண்டாட்டுவாரா? ஊழல் செய்யாது இருப்பாரா? யோசித்து முடிவெடுங்க. புகழேந்தி காசு பணத்துக்கு ஆசைப்படாம இருப்பாரா? மக்களுக்கு ஆசை தொடக்கூடாதுங்கிற அப்பழுக்கற்ற தன்மையோடு இருப்பாரா? யோசிச்சு முடிவெடுங்க. கண்மூடித்தனமா ரெட்டலைக்கு உதயசனுக்கு ஓட்டு போடாதீங்க. ரெட்டலைக்கு சூரியனுக்கு போட்டீங்க 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 60 ஆண்டு காலம். அன்பு சொந்தங்களே, உலகம் முழுக்க பாருங்க, எல்லாருக்களையும் அலைபேசி இருக்குது, ஆண்ட்ராய்டு அலைபேசி இருக்குது. தட்டி பாருங்க உலகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு. 90களில் இருந்த உலகம் இன்னைக்கு இல்ல. ஏன் 15 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த உலகம் இன்னைக்கு இல்ல. 15 ஆண்டுக்கு முன்னாடி
ஊருக்கு ஒரு எஸ்டி பூத் இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்டி பூத் இல்ல, எஸ்டி பூத் ஒளிஞ்சு போச்சு. எல்லார் கைக்கும் அலைபேசி வந்துருச்சு. அன்னைக்கு ப்ரொவிஷன் சென்டர் இருந்துச்சு, இன்னைக்கு ப்ரொவிஷன் சென்டர் இல்ல, ஒளிஞ்சு போச்சு. உலகம் மாறிடுச்சு வெறும் 15 ஆண்டுக்குள்ளேயே. ஆனா 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலம், திமுக அதிமுக ஆட்சி காலம், தமிழ்நாடு முன்னேறிக்க வேண்டும், ஆனால் பின்தங்கி விட்டது. இன்னும் சொல்ல போனால் மிக மோசமான நிலைக்கு இந்த மண்ணின் மக்கள் தள்ளப்பட்டோம். படிக்க கல்வி இல்ல, படிச்சு முடிச்சுட்டா கூட வேலை இல்ல. படிக்காத மக்களா திருப்பூருக்கு பணியங்கமணிக்கு வேலைக்கு போகணும், இல்ல கொஞ்சம் படிச்சிருக்கோம் சென்னைக்கு வேலைக்கு போகணும், இல்ல படிக்கல கொஞ்சம் காசு இருக்கு துபாய்க்கு இல்ல கத்தாருக்கு ஓமனுக்கு அங்க கொத்தடிமை போல வேலைக்கு போகணும். இந்த நிலையை யார் மாத்த போற? எதுக்கு மறுபடி திமுக மறுபடி அதிமுக? திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்க என்னத்தை கண்டீங்க? அன்பு சொந்தங்களே, ஒரு உளவியல் நோய் ரட்டலுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. ஒரு உளவியல் நோய். இந்த இரட்டை இலை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை பசுமையாக மாற்றாது. இந்த உதயசூரியன் உங்கள் வாழ்வில் ஒருபோதும் வெளிச்சத்தை தராது. நான் மாற்றி போட மாட்டேன். நான் பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக. என்ன பரம்பரை? ராஜராஜ சோழ பரம்பரையா? என்ன பரம்பரை? அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ், 3 முறை. அந்த ஓபிஎஸ் கூச்சம் இல்லாது திமுக போய் திமுக துண்டை போட்டு உட்கார்ந்துருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளர் விபி துரைசாமி, திமுக துணை பொதுச் செயலாளர் படுதி இளம்பழுதி, அவர் அதிமுக போயிட்டார். திமுக அதிமுக மாறுறான், அதிமுக திமுக மாறுறான். இங்க நாங்க மாறிக்கிறோம். ஆனா நீங்க ரெண்டையும் விட்டு மாறுங்க. இந்த இளைய விடுங்க, இந்த சூரியனை விடுங்க. ஒரு மாற்றத்திற்கு, ஒரு நல்ல அரசியலுக்காக வாங்கன்னா தயக்கம். நீங்க என்ன பேசுங்க தம்பி, நான் ரட்டடி தான் போடுவேன். நீங்க என்ன பேசுங்க தம்பி, நான் உதயசூரனுக்கு தான் போடுவேன். போட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் நீங்க ஒரே ஒரு தடவை ரட்டளை குத்துறீங்க, உதயசூரனை குத்துறீங்க, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்துதே குடையுதுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இங்க இருந்து 8 கோடி கோயிலுக்கு போய் அங்க பால் கவடி எடுத்தாலும் சரி, இல்ல நாகூர் தர்கால போய் நீங்க தொழுகை பண்ணாலும் சரி, இல்ல வேளாங்கண்ணி கோயில போய் பழைய மாதா கோயில இருந்து புதிய மாதா கோயிலுக்கு முட்டி போட்டு தரிசனம் பண்ணாலும் சரி, நீ திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்ட பிறகு எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாது. அத்தனை சமூக தீமைகளுக்கும் சமூக கொடுமைகளுக்கும் அடித்தளமே திமுக அதிமுக தான். அதை உணர்ந்து ஒரு மாற்று அரசியலுக்கு தராங்க. இங்க திமுக வெல்லுது, வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில திமுக வெல்லுது, அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. அதிமுக வெல்லுது, வலைமையான நடவடிக்கை. ஆனா திமுகவும் அதிமுக தோத்து போய் நாம் தமிழர் கட்சி வென்றது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளம் வேட்பாளர் வென்றார். ஓஎஸ் மணியன் மண்ணை கவினார், புகழேந்தி மண்ணை கவினார் என்கிற செய்தி வந்தால் வரலாற்று பெருமாற்றம், ஜனநாயகத்தை மறுமலர்ச்சி, புத்தெழுச்சி, பாய்ச்சல். மக்கள் ஒரு மாற்று அரசியலுக்கு தயாராயிட்டாங்க. ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது என்பதற்கான அறிகுறியாக மாறும். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். உங்கள் மகன், நான் எங்கிருந்தோ வந்தவன் இல்லை, இதே இடுமாவனத்தை சேர்ந்தவன் தான். இதே இடுமாவனத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மகன் தான் நான். 19 வயசுல கல்லூரிக்கு போறேன். எல்லாரையும் போல கல்லூரிக்கு போய் படிச்சு வேலைக்கு போகலாம், ஏதோ குடும்பத்தை பார்க்கலாங்கிற ஒரு சராசரி ஒரு சாதாரண குடும்பத்துக்கான தான் எனக்கும். 19 வயசுல கல்லூரிக்கு போறப்ப ஈழ நிலத்துல ராஜபக்ஷ அரசால 2 லட்சம் தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த செய்தி பெரிய வழியை கொடுக்குது. இவ்வளவு தமிழர்கள், நம்ம பேசக்கூடிய தாய்மொழி தமிழை பேசி கொடுக்கிற தமிழர்கள் இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்களேங்கிற வழியை தருது, ரணத்தை தருது. இந்த படுகொலையை நாம நம்ம சமகாலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தருது. அந்த சமயத்துல ஒரு வழியற்ற சூழல்ல இந்த படுகொலைக்கு எதிராக களத்தில் நிற்கணும், இந்த இனத்துக்காக தமிழினத்துக்காக பாடுபடணுங்கிற உணர்வு நமக்கு பிறக்குது. அந்த உணர்வு அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்படுது. அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய தினத்திலே வாக்களித்தாருங்கள். இன்னும் 20-22 நாட்கள் இருக்கலாம். நாங்கள் பேசிட்டுங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டாம், கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நாளை உட்கார்ந்து தேநீர் கடலை பேசுங்க, முடிவற்ற கடலை போய் பேசுங்க. இந்த ஒரு பையன் பேசிட்டு போனானே, அவன் பேச சரியானு கேளுங்க, அது என்ன நியாயம்னு கேளுங்க. எங்கள் பேச்சுகளை ஆய்வு செய்யுங்க.
எங்கள் பேச்சுகள் குறித்து விவாதியுங்கள். நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு என்ன சீர்தூக்கி பாருங்க. நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்கு? எங்கேயாவது சமரசம் பண்ணியிருக்கோமா? விலை போயிருக்கோமா? பேரத்துக்கு அடிபணிஞ்சிருக்கோமா? அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயந்திருக்கோமா? சீர்தூக்கி பாருங்க. அதற்கு பிறகு திமுக குறித்து யோசிங்க, திமுக குறித்து வாதிங்க, அதிமுக குறித்து வாதிங்க. அன்பு சொந்தங்களே, எதை வேணாலும் பேசுங்க, பேசாம போங்க. ஆனா தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசுங்க, அரசியல் பேசுங்க. அரசியல் விழிப்புணர்வு அவசியம். அரசியல் பேசி நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் எது சரி என்று கூடி பேசி விவாதிச்சு முடிவெடுங்க. அப்படி விவாதிச்சு முடிவெடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். கண்மூடித்தனமா ரத்தடைக்க உதயசூரியனுக்கு, ஓஎஸ் மணியனுக்கு, புகழேந்திக்கு ஓட்ட போட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. எங்கள் அப்பன் திமுக போட்டேன், அதிமுக போட்டேன், தாத்தன் திமுக போட்டேன், அதிமுக போட்டேன். பிள்ளைகள் நாங்க தொண்டை தண்ணி வத்த அடிவில் வெடிக்க கத்திக் கொண்டிருக்கோம். இனி ஒரு தலைமுறை, இன்னொரு சந்ததி இது போல நடுத்தரவுன்னு கத்தக்கூடாது. நாங்கள் போராடி செத்தாலும் சரி, இந்த தலைமுறையில விடிவு வரணும், விடுதலை கிடைக்கணும், இந்த மக்களுக்கான எல்லாம் வரணும். அதுக்காக போராடுறோம், அதுக்காக களத்தில் நிற்கிறோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். உங்கள் சின்னம் விவசாயங்கிறத உங்க எண்ணத்துல பதிய வைங்க. நாங்கள் கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மாற்றாக இருப்போம். நீங்க விவசாய சின்னத்திலே வாக்களி தந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அனுப்பி வைத்தால் இந்த தொகுதியின் சிக்கல்களை தீர்த்து வைப்போம். மக்களின் பிரச்சனைகளை, அவலங்களை போக்குவோம். அதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.